விஜய் பேசுன பேச்சு வந்து காலகையன் பேசுற மாதிரியே இருந்தது. Nimda, Dozras tell me. Her tabush crack oikinim bomla. பாகுபலி படத்தில் வர ராஜமாதா யாரு? இஷா சிங் தான். ஏறக்குறைய பாகுபலியை கொண்டு வந்து அப்படியே கண் முன்னாடி நிறுத்தின மாதிரி இருந்தது அந்த பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பாண்டிச்சேரியில் பண்ணது. இந்த சம்பவத்தில் வந்து பார்த்தா ஒட்டுமொத்த இந்தியாவும் இஷா சிங்கை திரும்பி பார்க்குது. காரணம் கேட்டீங்கன்னா அவங்க எடுத்த நடவடிக்கை தான். தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அந்த பாண்டிச்சேரி மக்கள் அத்தனை பேருமே இஷா சிங்ன்ற ஒரு அதிகாரியை மைக்கை பிடிக்கிட்டு வான் பண்ணாங்க பாருங்க. அப்போ அவ்வளோ சேட்டையை பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் பிளாக் டிக்கெட் தானே சார். இவன் புஷி ஆனந்த் இவங்கெல்லாம் யார் பிளாக்ல டிக்கெட் எடுக்கிற பசங்க தானே இவனுக்கு. அப்படி தானே இவனுக்கு கட்சியோட பொசிஷனாக என்ன தகுதி இருக்கு உனக்கு? நான் கேட்குறேன். தமிழ்நாடு அரசு வந்து என்ன கேட்டினா விஜய்க்கு பாதுகாப்பு கொடுங்க. ஆனால் பாண்டிச்சேரியில் என்ன செஞ்சுட்டான்னு கேட்டிங்கன்னா விஜய் கிட்ட இருந்து, அதாவது விஜய்க்கு இருந்து கிட்டத்தட்ட காலகையன் கிட்ட இருந்து மக்களை பாதுகாக்கணும். ஆப்பிரிக்கா போனாலும் நீ திமுக தான் சொல்லுவேன், அமெரிக்கா போனாலும் திமுக நம்பாதுன்னு சொல்லுவேன், உகாண்டா போனாலும் திமுக நம்பாதீங்கன்னு சொல்லுவேன், இல்லை எந்த நாட்டுக்கு நீ போனாலும் உலக நாடுகள் எங்கே போனாலும் நீ திமுக நம்பாது. ஒரே ஒரு அதிகாரி, காவல்துறை அதிகாரி தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அணில் குஞ்சு அடித்த மாதிரி காட்சியை காட்டுங்க. அப்பட்டமாக போய் சொன்னாங்க. அரசியலுக்காக போய் சொன்னாங்க. கேவலமான ஒரு பொய் சொன்னாங்க. கீழ்த்தரமான ஒரு பொய் சொன்னாங்க. ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு சேகர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், புதுச்சேரியில் நேற்று வெக்கப்பட்டு, துயரப்பட்டு, துன்பப்பட்டு, வேதனைப்பட்டு, துக்கப்பட்டு, இதெல்லாம் நிறைய பட்டு இருக்காரு விஜய். ஆனால் இவ்வளோ பட்டும் ஒரு கௌரவமான ஒரு ஸ்டேட்மெண்ட் புதுச்சேரிக்கு ஒரு ISI மார்க் கொடுத்துருக்காரு சார். வாழ்த்துக்கள்னு காவல்துறைக்கும் புதுச்சேரி அரசாங்கத்துக்கும் நன்றி சொல்லியிருக்காரு, நன்றி பாராட்டியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இதை? அது என்ன சார் சொல்கிறது வந்து நல்லா தெரியுது. என்னன்னு கேட்டால் நான் வந்து முதல்ல நானே சொல்கிறேன். முதல்ல பாண்டிச்சேரி அரசு வந்து பாராட்டுக்குரியது உண்மையிலே, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் கரூர் சம்பவத்தில் வந்து அவங்க மனசில் வச்சு எப்படியெல்லாம் முன்னேற்பாடு செய்யணும் அப்படின்றத முதல்ல முடிவு பண்ணியிருக்காங்க. பெரிய அளவில் இவங்க ரூம் போட்டு யோசிச்சிருக்கிறாங்க. என்னெல்லாம் பண்ணலாம், எப்படி அந்த மீட்டிங் இருந்திருக்குன்னு நான் ஒரு கற்பனையில் எனக்கு தோணுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது பாகுபலி படத்தில் காலகையன் வந்து படையெடுத்து வரான்னு சொன்னதும் உடனே அங்கே ஒரு மீட்டிங் போடுவாங்க. எப்படி இந்த போர் உத்திகளை வந்து எப்படி வந்து கையாளுறதுன்னு சொல்லிட்டு பெரிய மீட்டிங் நடக்கும். அதுக்கப்புறம் போர் உத்திகளை கையாளுவாங்க. அப்போது காலகையன் வந்து அங்கே வந்து யுத்தம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த போர் உத்திகளால் வந்து விரட்டி அடிப்பாங்க. அவன் பேசுவான் இல்லையா, அப்படி தான் இருந்தது. கிட்டத்தட்ட வந்து இவங்களுடைய முன்னேற்பாடுகள் எப்படி இருந்துன்னு கேட்டிங்கன்னா, சில பேர் சொன்னாங்க அந்த ஜோம்பிஸ் வந்தாங்கன்னா அவங்கள எப்படி எதிர்கொள்ளணுன்ற மாதிரி பல இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து காவல்துறை அதிகாரிகள் பேசுனது, நிர்வாகத்தில் நடந்துக்கிட்ட அந்த முறைகள்லாம் இருக்குது இல்லையா, ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க, ரொம்ப உஷாராக இருங்க. எப்படின்னு கேட்டால் காலகையன் படையெடுத்து வரான், அவனை வந்து நம்ம எப்படிலாம் முறியடிக்கணும், அவனை வந்து என்ன அப்படின்ற மாதிரி ஒரு பேசுவாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் வந்து இந்த அதிகாரிகள் பேசுனது இருந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த சூழ்நிலையும் என்ன வேணாலும் செய்வாங்க, அவங்கள நம்ம எப்படி எதிர்கொள்ளணும், தேவைப்பட்டால் வந்து பார்த்திங்கன்னா லட்டி எடுத்து வாயுவில் குத்துங்க அப்படின்னு சொல்லலை. ஆனால் வந்து அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க, அவங்க வந்து கடிக்கிறதுல வந்து நிபுணத்துவம் பெற்றவங்க, கடிச்சிருவாங்க, அப்போ நம்ம வந்து தற்காத்துக்கணும், எப்படி தற்காத்துக்கணும், அப்படி தான் அந்த கேடயமாக எப்படி பயன்படுத்துவாங்க உங்களுக்கு தெரியல, பல உத்திகள் இந்த பாகுபலியில். ஸோ அப்படி தான் வந்து ஏறக்குறைய பாகுபலியை கொண்டு வந்து அப்படியே கண் முன்னாடி நிறுத்தின மாதிரி இருந்தது அந்த பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பாண்டிச்சேரியில் பண்ணது. எப்படி இதை வந்து கரெக்டாக ரொம்ப துல்லியமாக சொன்னோன்னா, தமிழ்நாடு அரசு எடுத்த பாதுகாப்பு நடவடிக்கைக்கும், அதாவது தமிழ்நாடு காவல்துறை எடுத்த அந்த பாதுகாப்பு நடவடிக்கை இருக்குல்ல, அந்த நடவடிக்கையும் பாண்டிச்சேரி அரசு எடுத்த பாதுகாப்பு நடவடிக்கை நீங்கள் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு அரசு வந்து என்ன கேட்டால் விஜய்க்கு பாதுகாப்பு கொடுங்க. விஜய் வந்து ஒரு கல்ட்டு, விஜய் வந்து ஒரு சினிமா நடிகர், விஜய் பார்க்கறது எக்கச்சக்கமான கூட்டம் வருது, விஜயை பாதுகாக்கணும் அப்படிங்கிற அந்த தொனியில் வந்து இவங்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்தாங்க. அதை நம்ம குறைச்சி மதிப்பிடவே முடியாது. அப்படி தான் வந்து எல்லா இடத்துக்கும் வந்து கேட்டால் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து மரியாதை கொடுத்து அப்படி தான் பண்ணாங்க. விஜயை பாதுகாக்கணும். யாருக்கு இருந்து பாதுகாக்கணும்? அந்த ரசிகர்கள் கூட்டத்திலிருந்து விஜய் பாதுகாக்கணும் அப்படி இருந்தது. ஆனால் பாண்டிச்சேரியில் என்ன செஞ்சிட்டான்னு கேட்டிங்கன்னா,
விஜய்கிட்ட இருந்து, அதாவது விஜய்கிட்ட இருந்து கிட்டத்தட்ட காலகேயன் கிட்ட இருந்து மக்களை பாதுகாக்கணும். அப்போ என்ன செய்யலாம்? அப்படி வந்து இதுதான் சார் இந்த டிஃப்ரென்ஸ். பாதுகாப்பு கொடுத்த டிஃப்ரென்ஸ் என்ன கேட்டால், தமிழ்நாடு அரசும் வந்து பாண்டிச்சேரி அரசும் பாதுகாப்பு கொடுத்தாங்க. ஆனால் அவங்களுடைய பார்வை எப்படின்னு கேட்டால், விஜயை பாதுகாக்கணும், தொண்டர்கள்கிட்ட இருந்து மக்கள்கிட்ட இருந்து, இல்லை ஏதோ வந்து விஜயை வந்து பாதுகாக்கணும். ஆனால் இங்கே எப்படி இருந்தது கேட்டிங்கன்னா, விஜய்கிட்ட இருந்து மக்களை பாதுகாக்கணும். விஜய் வந்து ஒரு காலகேயன் மாதிரி அவங்ககிட்ட இருந்து எப்படி மக்கள், அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண் போலீஸ் அதிகாரி பார்த்தீங்கன்னா அவங்க மைக்க பிடுங்குவாங்க. இது ஏன்னா இவன் காலகேயன் கூட்டத்தில் ஒரு ஆள் யார்? புஷி ஆனந்த். உங்களுக்கு தெரியும்ல, இந்த காலகேயன் பக்கத்தில் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி பேசுவாங்கல்ல அந்த லாங்குவேஜ், அந்த மாதிரி தான் விஜய் பேசுறதே கிட்டத்தட்ட அப்படி தானே இருந்தது. அப்படி தானே பேசுனா. எதுக்கு அடித்தொண்டிலிருந்து கத்துற காலகேயன் மாதிரி? சம்மந்தமே இல்லாமல் தானே சார் பேசுனா. ஏதாவது அர்த்தம் இருக்கா? நீ ரேஷன் கடை அங்கே இருக்குது, 20 வருஷமாக இருக்குன்றாங்க, அங்கே ரேஷன் கடை இல்லைன்னு பேசின்னு இருக்கா. ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குன்னா, நீங்கள் 16 ஐட்டத்தை போட்டு நேசரன்னு கேட்டால் திமுக கிட்டே எச்சரிக்கையாக இருக்கணும்னு பேசுகிறேன். அது சம்மந்தமே நம்ம அரசியல் விட்டுருங்க. அரசியல் நீ வந்து அரசியல் பண்ணணும் முடிவு பண்ணுற. நீ ஆப்பிரிக்கா போனாலும் நீ திமுக தான் சொல்லுவேன். இது திமுக வந்து நீங்கள் நம்பாதீங்கன்னு சொல்லுவேன். அமெரிக்கா போனாலும் திமுக நம்பாதுன்னு சொல்லுவேன். உகாண்டா போனாலும் திமுக நம்பாதீங்கன்னு சொல்லுவேன். இல்லை எந்த நாட்டுக்கு நீ போனாலும், உலக நாடுகள் எங்கே போனாலும் நீ திமுக நம்பாதுன்னு. ஏன்னா தமிழ்நாட்டு காவல்துறையோட பாண்டிச்சேரி காவல்துறைக்கு பயந்து இருக்காரோ விஜய்? ஏன்னா கரெக்டாக அதை 11 மணிக்கு சொன்னவர் அதிமுகவுக்கே லேண்ட் ஆகிட்டாரு. நீங்கள் கரெக்டாக 11 மணிக்கு நான் மிகைப்படுத்தி சொல்கிறதா நீங்கள் நினைக்காதீங்க. இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் எந்த இடத்துல நம்ம காவல்துறையை வந்து நம்ம குறைவாக சொல்ல முடியாது. தமிழ்நாடு அரசு காவல்துறையை வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு மரியாதை கொடுத்து, உனக்கு அன்பாக நடத்தி, உன்னை வந்து பார்த்தீங்கன்னா வந்து உன்னுடைய தொண்டர்கள் அத்தனை பேருக்கும் வந்து உனக்கு என்ன மரியாதை கொடுக்குறாங்களோ, விஜய்க்கு என்ன மரியாதையோ அவ்வளோ மரியாதை கொடுத்தாங்க. ஆனால் நீங்கள் என்ன பேர் சொன்னீங்க? இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு லட்டி சார்ஜ் பண்ணாங்க, அடித்து வந்து ஓட விட்டாங்க. ஒரு காட்சி நீங்கள் காட்டிடுங்க சார். தமிழ்நாடு போலீஸ் வந்து அடித்து விரட்டினதா ஒரே ஒரு காட்சி, ஒரே ஒரு அணில் குஞ்சு அடித்த மாதிரி காட்டுங்க. உன்னுடைய பாதுகாப்பில் வந்த அந்த ஜிம்பா இருக்கிறாங்கல்ல, இவனுக்கு சேஃப்டிக்காக வரான பவுன்சர், அவங்க கூட தூக்கி வீசி இருந்தான். ஒரே ஒரு அதிகாரி, காவல்துறை அதிகாரி தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அணில் குஞ்சு அடித்த மாதிரி காட்சியை காட்டுங்க. அப்பட்டமாக போய் சொன்னாங்க. அரசியலுக்காக போய் சொன்னாங்க. கேவலமான ஒரு பொய் சொன்னாங்க, கீழ்த்தரமான ஒரு பொய் சொன்னாங்க. ஆனால் பாண்டிச்சேரியில் லட்டி சார்ஜே பண்ணியிருக்காங்க. அதுதான் நான் சொல்கிறேன். பாண்டிச்சேரியில் ஒரே ஒரு பெண் அதிகாரியை இன்றைக்கி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அந்த பாண்டிச்சேரி மக்கள் அத்தனை பேருமே. இஷா சிங்ன்ற ஒரு அதிகாரியை அவங்க அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து குடும்பமே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் குடும்பம், வழக்கறிஞராக வந்து இருந்திருக்கிறாங்க. இவங்க வழக்கறிஞராக வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தேவையானதை வந்து செஞ்சுருக்காங்க. ஒரு அதற்கட்டினா தரம், அதற்கட்டினா வந்து ஐபிஎஸ் அதிகாரி பல பேர் சொல்லுவாங்களே. உங்களுக்கு வந்து முதல் ஐபிஎஸ்னால் கிரண் பேடி, அடுத்ததுன்னா நம்ம திலகவதி ஐபிஎஸ் தமிழ்நாட்டில். அந்த மாதிரி வந்து ஒரு நேம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ன சொல்ல கேட்டால் ஒரு நல்ல பேர் எடுத்திருக்கிறாங்க. இந்த சம்பவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவும் இஷா சிங்கை திரும்பி பார்க்குது. காரணம் கேட்டிங்கன்னா அவங்க எடுத்த நடவடிக்கை தான். பொதுச் செயலராக மயக்கக்கூடியான்னு சொல்லி மைக்க பிடுங்கி, ஏன்னா இவன் சீன்லாம் தெரியும். யார் இவன் சீனை? இவனுக்கு எஸ்ஐயோ ஒரு பொதுச் செயலர், இவனுக்கு இங்கே என்ன கீழே என்ன வேலை? இவன் மேடையிலேருந்து தான் நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். நீ மேடையிலேருந்து நீ கடந்த காலத்தில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நம்ம பார்த்துட்டு தானே இருந்தோம். கம்பியை வைகி, மேலே ஏறாத, சரியா பட்டியா அசிங்கப்பட்டியா? இல்லை லெஃப்ட் ஹேண்டில் டீல் எல்லாமே இல்லை சார். நீ மேடையில் போய் நின்றுட்டு கம்பியை எடுக்காத, டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறாத, மரத்து மேலே ஏறாத, அசிங்கப்படுத்துறது விஜயோட ரசிகரில் வந்து தற்கொலையின் பேர் வைக்கிறதுக்கும் அணில்னு பேர் வைக்கிறதுக்கும், அணில் குஞ்சுகள் பேர் வைக்கிறதுக்கு காரணமே, விசேஷால் குஞ்சுகள் பேர் வைக்கிறதுக்கு காரணமே யாருன்னு கேட்டிங்கன்னா புஷி ஆனந்தோட பேச்சுக்கள், கடந்த கால பேச்சுக்கள். இன்னொன்று முக்கியமான விஷயம், தகவல் எங்களுக்கு காலையில் தான் கிடைச்சிது. அங்கே ஸ்ட்ரிக்டான இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, பாண்டிச்சேரி காவல்துறை சைடு வந்து குறித்த நேரத்தில் நடத்தி முடிக்கலைன்னா இவர் லேட்டாக வந்து அனுமதி கிடையாது அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுதான் அங்கே ஒன்று கண்டிஷனில் ஸ்ட்ராங்கான கண்டிஷன் சார். இது முதல்ல வந்து ஓடி கரெக்ட் சார். முதல்ல இவனுக்கு அனுமதியே கிடையாது சார் அங்கே. ஏன்னா அங்கே எப்படி இவனை ட்ரீட் பண்ணான்னு கேட்டிங்கன்னா 2 வகையாக ட்ரீட் பண்ணாங்க. ஒன்று ஜோம்பிஸ் இருக்கானுங்கள்ல, அந்த மாதிரி தான். ஏன்னா இவன் வந்து போலீஸ் அதிகாரியை கடிக்கிறான், புரியுதுங்களா? ஜோம்பிஸ் அப்படின்ற அந்த அடிப்படையில் தான் இவனை பார்வை வச்சாங்க. அதுக்கு பிறகு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அசிங்கப்பட்டானுங்க, அவமானப்பட்டானுங்க. நேராக போய் எனக்கு கேட்டால் வந்து புஷி ஆனந்த் ரங்கசாமி காலிலே விழுந்து தான் இந்த அனுமதி வாங்கினது. சரி அனுமதி கொடுக்குறோம்ப்பா, ஆனால் எங்களுக்கு எந்த விதமான சிக்கலும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக தான் இந்த டோக்கன் சிஸ்டம்லாம் எல்லாம் பண்ணாங்க. நீங்களே பார்த்தீங்க, கண்ணுக்கு முன்னாடி ஒரு பொம்பளை வந்து டோக்கன் கொடுக்கலன்னு சொல்லி அழுது.
இவன் பேக்கெட் வந்து டோக்கன் எடுத்து கொடுக்குறான். பிளாக் டிக்கெட் பிளாக் பிளாக்ல டிக்கெட் இருக்கிற புத்தியை காமிச்சான் பார்த்தீங்களா அவன்? எது அங்கே கேட்ட உடனே அவன் பேக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்குறான் பாருங்க. அந்த காட்சியை பார்த்துருப்பீங்க நீங்கள். அவன் பேக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்குறான் சார். இன்னொரு விஷயம் கொடுத்துட்டு ஏமா அழறா அவன் கேட்குறான், ஏமா அழுதுனா அது வந்து எங்களுக்கு உள்ளே விட மாட்டாங்க, எங்களுக்கு டோக்கன் கொடுக்கல. ஒருத்தருக்கு 2 பேர் போனோம். ஒரு டோக்கன் கொடுத்த உடனே என் குழந்தைய கூப்பிட்டு போனோன்னு சொல்லுது. என் குழந்தைய எப்படி கூப்பிட்டு போகிறது? ஒரு டோக்கன் கொடுத்துருக்கிறாரு, என் குழந்தைய கூப்பிட்டு போனான். குழந்தைய கூப்பிட்டு பக்கத்தில் யாரா குழந்தைன்னு பார்த்தா ஏதோ கை குழந்தை தான் இருக்குன்னு பார்த்தா நல்லா வளர்ந்தா மாதிரி இருக்கான் ஒரு பையன், வளர்ந்த பையன். அவனை போய் சொல்லுதுன்னா வந்து ஒரு என் குழந்தைய கூப்பிட்டு போனேன், எப்படி நான் கூப்பிட்டு போகிறது? நீ செய்யலாமா அதை? நீ ஏற்கனவே நீ சொல்லிட்டா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற போலீஸ் அதிகாரிகள் அலோவ் பண்ணி உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5000 பேர் அனுப்புகிறாங்கன்னா நீ பேக்கெட்லேருந்து டோக்கன் எடுத்து கொடுக்குற. உன் பிளாக்ல டிக்கெட் இருக்கிற புத்தி போச்சாரா உங்களுக்கு? பார்த்தீங்களா நீங்கள் கண்ணுக்கு முன்னாடி? அப்போ அந்த பெண் அதிகாரி அவங்க அந்த இஷா சிங் அவங்க வந்து கரெக்டாக நடந்துட்டாங்க. மைக்கை பிடிக்கிட்டு வான் பண்ணாங்க பாருங்க. அப்போ அவ்வளோ சேட்டையை பண்ணியிருக்காங்க. அவங்க ஏன் அந்த கோவப்படுறாங்க? முதல்ல அவங்க கோவப்படலை. இவனுக்கு பண்ணதுன்னு கேட்டால் அப்போ கேட்டால் இவர் மைக்கை வாங்கிக்கின்னு எல்லாரையும் நான் அலோவ் பண்ணுறேன். ஏன்னா இவனுக்கு என்னென்னா கூட்டம் நிறைஞ்சிருக்கணும். கூட்டம் கம்மியாச்சுன்னா இவனுக்கு டோஸ் விடும். ஏன்னு கேட்டால் கூட்டத்தை காட்டி ஆகணும். இப்படி தான் இப்போ புரியுதுங்களா? அதுதான் அவங்க சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா 40 பேரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொன்னதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செத்ததுக்கு காரணம் நீங்கன்னு சொன்னாங்க. 40 பேர் செத்ததுக்கு காரணம் நீங்கன்னு சொன்னதுக்கு காரணம் என்னென்னா இவனுங்க பண்ணுற வேலை தான் அது. தமிழ்நாட்டில் இப்போ நான் சொல்கிறேன் சார், தமிழ்நாட்டில் இந்த டிஃப்ரென்ஸை புரிஞ்சுங்க சார். தமிழ்நாடு காவல்துறை வந்து சிறப்பாக செயல்பட்டாங்க. பாண்டிச்சேரி காவல்துறை எப்படி சிறப்பாக செயல்பட்டாங்க 2 பேரும். ஆனால் வித்தியாசம் ஒன்றே தான். அங்கே விஜயை பாதுகாக்கணும்னு நினச்சாங்க, இங்கே விஜய்கிட்ட இருந்து மக்களை பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க. அவ்வளோதான். இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது தாவேக தொண்டர்களே இவங்க ஏமாத்திருக்காங்க. அதாவது ஒரு QR கோடுக்கு ஒருத்தர் தான் அலௌடுன்னு சார் முதல்ல அங்கே ஏன்னு கேட்டிங்கன்னா 2 பேரும் அனுமதின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்துட்டு இல்லை காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா QR கோடு கொடுத்துட்டு ஒரு வேளை வந்து QR கோடு வாங்கணும் வராமல் போயிட்டேன்னா 5000 டோக்கன் ரைட்டு, டோக்கன் வாங்கணும் வராமல் அந்த கூப்பன் வாங்கணும் வராத போயிட்டேன்னா அப்போ என்ன ஆகும்? காலியாயிரும்ல. அப்போ ஒரு கூப்பனுக்கு 2 பேர் சொல்லி வந்து ரூமர்ஸை ஸ்ப்ரெட் பண்ண விட்டான். அந்த ரூமர்ஸை பார்த்து முதல்ல விட்டுட்டாங்க. என்னன்னு கேட்டால் ஒரு டோக்கனுக்கு 2 பேரா ரைட்டு 2 பேர்னு சொல்லிட்டு உள்ளே விட முடியாத சூழ்நிலை வந்த பிறகு நான் சரி கேட்டேன்னா வந்து அந்த இடத்துல வந்து எவ்வளோ பேர் இருக்க முடியும்? இங்கே 5000 பேர் தான் கூட முடியும். எங்கேயும் காலின்னு காட்டிடக்கூடாது. சேர் காலி, நாற்காலிகள் காலி, அல்லது பார்த்தா பாருங்க காலி கிரவுண்ட் இருக்குது பாருங்கன்னு சொல்லி காட்டிடக்கூடாது. அதுக்காக வதந்தியை பரப்பி வருது. என்னன்னு கேட்டால் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோக்கனுக்கு 2 பேர். ஏன்னா டோக்கன் வாங்கணும் வராத போயிட்டானா எவ்வளோ பேர் வரலாம்? டோக்கன் வாங்கணும் 1000 பேர் வரலாம். டோக்கன் வாங்க கொடுத்தவங்களாம் வந்தவங்க எல்லாமே ரசிகர்கள் சார். ஒருத்தவங்களும் பொதுமக்கள் கிடையாது, பப்ளிக் கிடையாது. அத்தனை பேர் ரசிகர்கள், எல்லாமே ரசிகர்கள். அதான் திருச்சி சுற்று வட்டார தமிழ் அதுதான் டோக்கன் கொடுத்து. இப்போ நான் கேட்குறேன் சார், ஒருத்தர் நெத்தியில் பாண்டிச்சேரி சிட்டிசனாக சார் இருக்குது. நான் பாண்டிச்சேரி குடிமக்கள் தான் இருக்குது, நெத்தியிலே இருக்குது. டோக்கனை கொடுத்து டோக்கனுக்கு வந்தோம்னா பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோக்கன் வாங்கி வரல. அப்போ வராத இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3000 பேர் ஆகிட்டான்னா 5000 பேர் டோக்கன் கொடுத்தாங்க வரல. சார் சினிமா தியேட்டரில் என்ன ஸ்கேம் பண்ணாங்களோ அதே ஸ்கேம் தான் சார் பண்ணானுங்க. ஃபுல்லாக ஆன்லைனில் புக் பண்ணுறானுங்க. புக்கிங் ஃபுல்லுன்னுவான், இது ஹவுஸ் ஃபுல் காட்சின்னுவான். உள்ளே போனால் பார்த்தீங்கன்னா அங்கே ஆடியன்ஸ் ரீரிலீஸ் அத்தனையும் பல்லிடிச்சு. நாங்கள் தான் அந்த ஸ்கேம் உடச்சோமே. அந்த ஸ்கேம் நாங்கள் தான் படம் முடிச்சு காமிச்சோம். சச்சின் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புக்குடு சார், கம்ப்ளீட்டாக புக்குடு, ஹவுஸ் ஃபுல். தியேட்டரில் போய் பார்த்தா ஒரு 50 பேர் உட்காந்துக்கிறான். ஏன்னா அந்தளவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ டிக்கெட்டெல்லாம் வாங்கிடுங்க, நீங்கள் வந்து நீ படம் பார்க்குறீங்க டிக்கெட் வந்து எல்லாம் ஃபுல்லுன்னு காட்டணும், தலைவர் படத்தை ஓட்டி ஆகணும். அதான் ரஜினி வந்து ஒரு இடத்துல கிண்டல் அடிச்சார் பாருங்க. ராஜேந்திர ராஜா படம் வந்து படம் ஓடலன்னா பேசாமல் நம்மளே காசு கொடுத்து ஓட வைக்கலாம்னு நினச்சேன். ஏன்னா இப்போ அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த சொல்கிறேன் நான், ஓடாத படத்தெல்லாம் எப்படி வந்து அந்த காலத்துலாம் உங்களுக்கு தெரியணும். பிளாக்ல டிக்கெட் வைக்க இவனெல்லாம் பிளாக் டிக்கெட் தானே சார். இவன் இந்த புஷி ஆனந்த் இவனுங்களாம் யார் பிளாக்ல டிக்கெட் வைக்கிற பசங்க தானே இவனுக்கு. அப்படி தானே இவனுக்கு கட்சியோட பொசிஷனாக என்ன தகுதி இருக்குது உனக்கு? நான் கேட்குறேன். ரசிகர் மன்றத்தை நடத்தணும் சார். இவன் பிளாக்ல டிக்கெட் வந்து படத்தை எப்படி ஓடணும் வந்து ஒரு பையன் மேடையில் பேசவும் சொன்னேன். அண்ணா உங்கள் படத்தையே நாங்கள் ஓட வச்சுவோம், உங்களை ஓட வைக்க மாட்டோமான்னு கேட்டானே. ஒரு பையன் மேடையில் சொன்னானே போன மாநாட்டில், உங்கள் படத்தையே நாங்கள் வந்து உங்கள் திரையிலேயே நாங்கள் உங்களை விழவிடலை. எப்படி திரையிலேயே உங்களை நாங்கள் விழவிடலை, அரசியல் நாங்கள் விழவிட்டுருமா? ஸோ அரசியலே இது வந்து ட்ரெண்ட். இதுதான் நான் சொல்கிறேன். இந்த இடத்துல நல்லா புரியுது சார். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மகராசி யார் பெற்ற மகளோ மகராசி நல்லா இருக்கட்டும் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாண்டிச்சேரி மக்களே கொண்டாடுறாங்க. இந்தியாவே திரும்பி பார்க்குது இஷா சிங்கை. இதான் உண்மை. பாண்டிச்சேரி மக்கள் கிட்டத்தட்ட ராஜமாதாவாக பார்க்குறாங்க. பாகுபலி படத்தில் வர ராஜமாதா யார்? இஷா சிங் தான்.
அப்படியே பாண்டிச்சேரியை பாதுகாத்தவங்க, பாண்டிச்சேரி மக்களை பாதுகாத்தவங்க யார்கிட்ட இருந்து, காலகையன்கிட்ட இருந்து பாதுகாத்தவங்க. விஜய் என்ற காலகையன்கிட்ட இருந்து நம்ம மக்களை வந்து பாதுகாத்துருக்குறாங்க. இதுதான். அப்போ அவனுக்கு வேறு வழி, இப்போ வேறு வழி இல்லாமல் நன்றி சொல்கிறானுங்க. ஏன்னா கிரெடிட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் பற்றி யாருமே பேசவே இல்லை. இப்போது எல்லாமே இஷா சிங் யாருன்னு கேட்குறாங்க. சரியாக நடந்துட்டாங்க அவங்க எல்லாருமே. சார், புஷி ஆனந்த்கிட்ட இருந்து அந்த மைக்கை பிடுங்கிட்டு அவங்க வந்து அந்த ஆவேசம், அந்த பேசக்கூடிய அந்த வார்த்தையை எப்படி வந்து பாகுபலி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரம்யா கிருஷ்ணன் வந்து பேசுவாங்க பாருங்கள், என் கட்டளையே வந்து சாசனம் சொல்லுவாங்க பாருங்கள். அந்த 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 மாதிரியான ஒரு ஆக்ரோஷமான ஒரு வார்த்தையை பார்த்தோம். 40 பேர் வந்து எவ்வளோ உள்ளபூர்வமாக உணர்வுபூர்வமாக அங்கே எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள். இதுதான் அதிகாரி. இப்படி ஒரு அதிகாரி வேணும். இந்தியா முழுதும் வேணும் அப்படி ஒரு அதிகாரி. அவங்க எவ்வளோ வந்து உணர்வுபூர்வமாக அதை எடுத்துக்கிட்டாங்க பாருங்கள். அந்த முகத்தில் அந்த கோவத்தை பாருங்கள். பயந்து போயிட்டானுங்க. இது ஃபுல்லாக நேற்று ஃபுல்லாக பனையூரில் என்ன பேச்சு தெரியுங்களா உங்களுக்கு? புஷியானதை கூப்பிட்டு கழுவி ஊற்றிருக்கான் விஜய் கூப்பிட்டு. ஏன் போகிற இடத்துலாம் ஏதாவது ஒன்று பண்ணி அசிங்கப்படுத்த, உனக்கு எதுக்கே அங்கே வேலை? ஜானகி சொல்லியிருக்காரு, நீ எதுக்கு அங்கே போன? அந்த இடத்துல நீ கண்ட்ரோல் பண்ண இடத்துல அதை போலீஸ்கிட்ட கொடுத்தாச்சு சார். ஆமாம் சார், போலீஸ்கிட்ட கொடுத்தாச்சு சார். போலீஸ்கிட்ட அந்த ஒர்க்கை வந்து நீங்கள் டோக்கன் கொடுத்தாச்சு. போலீஸ் அந்த வேலையை பார்த்துக்க போகுது. எதுக்கு நீ வந்து பார்த்தீங்கன்னா நீ அங்கே போய் வந்து தேவையில்லாமல் வந்து அந்த அசிங்கம் தேவை. நீ எதுக்கு அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன்? இவர் என்ன பெரிய வந்து ஒரு கிரிக்கெட் அங்கே நடக்குது, இவர் என்ன போயிட்டு வந்து ரெஃப்ரி மாதிரி வந்து போய் அங்கே போய் இப்படி கையை காமிச்சுன்னா அப்படி கையை காமிச்சு பாருங்களேன். அங்கே போயிட்டு எதுக்கு இப்படி போ அப்படி போ? இவர் வந்து பார்த்தீங்கன்னா மைக் வச்சு இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுத்துருக்குறேன். ஒரு பொதுச்செயலாளர் கௌரவமாக வந்து மேடையில் நின்று பேசணுமா, அதோடு வரணும். இப்போ அசிங்கப்பட்டான் பார்த்தீங்களா? ஃபுல்லாக நேற்று பனையூர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து மயான அமைதியாக கூப்பிட்டு வந்து அசிங்கமாக கேட்டிருக்கேங்க. ஜானுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் ஜான் 2 பேரும் கூப்பிட்டு வந்து புஷியாக வந்து கழுவி ஊற்றுனாங்களாம். எதுக்கு? அதை இங்கே வந்து போன இன்னொரு தற்கொலை பாருங்க, இந்த லாட்ரி அவன் போய் மேலே ஏறி நின்றுன்னு கேட்டிங்கன்னா வந்து தில்லு இருக்குதா? ஏண்டா ஒரு கட்சி தலைவர் மேட பேசுறீங்க, பொறுக்கி மாதிரி பேசுகிறானுங்க. எங்கள் தலைவர் சொல்லுவார், தில் இருந்தா இது இந்த பாட்டா பாடுறீங்க என்ன? தில் 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 மன தில். இது ஒரு தல் 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 காதல். தேர்தலில் அறிவு இருக்காருன்னா திமுக தேர்தலை சந்தி அவரு மு.க. ஸ்டாலின்ல என்ன நினைக்கிறார் தெரியுமா? டேய் போங்க போங்க போய் ஓரமாக போய் விளையாடுங்க. அப்படி தான் அவர் கலந்து போகிறாரு. எப்படி? போங்கடா போய் ஒரு ஓரமாக போய் விளையாடுங்களா போங்கடான்ட்டு. இவங்களை சட்டையே பண்ணுறதில்ல. இது அவர் மட்டும் கிடையாது, அந்த கட்சியில் இருக்க திமுகவில் இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே, அது சேகர் பாபு ஆகட்டும், மா சுப்பிரமணியன் ஆகட்டும், அல்லது வேறு அங்கே இருக்கிற யாருமே வந்து இவனை ஒரு பொருட்டாகவே நினைக்கவே இல்லை. இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா தில்லு இருந்தா எங்கே போய் தில்லு கேட்குறானுங்க? அங்கே போய் நேராக எங்கே போய் தில்லு கட்டணும்? ரங்கசாமி கிட்ட தில்லு இருக்கான்னு கேட்டிருக்கணும். சரியான ஆம்பளைங்களா இருந்தா மோடி கிட்ட தில்லு இருக்கான்னு கேட்டிருக்கணும். அதானே சார் இது. நீ பாண்டிச்சேரியில் போய் பேசுகிறேன்னா அந்த ஸ்டேட்டில் இன்றைக்கி யார் ரூலிங்கில் இருக்கிறாங்களோ அவங்களும் நீங்கள் தில்லு இருக்கான்னு கேட்பீங்களா? தமிழ்நாட்டில் போயிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு சிஎம் சார் தில்லு இருக்கான்னு. டேய், அங்கே என்ன அரசுன்னு முதல்ல தெரிஞ்சுங்களா? முதல்ல அங்கே நடக்கிறதுக்கு என்ன இருக்காங்க? இப்போ தற்கொலைகளும் சரியாயிடுச்சா இல்லையா சார்? தருதலைங்களும் ஆயிடுச்சு இல்லை? தற்கொலைக்கும் தருதலைங்க. நீங்களே உங்கள் கட்சியில் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஊழல் பண்ணக்கூடிய அமைச்சர், முன்னாள் அமைச்சர்லாம் கொண்டு வந்து சேர்த்துனுக்கிறீங்க. அது தமிழக ஊழல் கழகமாக மாறிட்டு இருக்குது. அது வெட்ட வருஷமாக ஆகிட்டு அதை நம்ம தான் வந்து எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம். ஒருபோதும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிரிச்சுட்டு தான் கடந்து போகிறாங்க தவிர இந்த பைத்தியங்க இதுங்க அப்படின்ற மாதிரி தான் கடந்து போகிறாங்க தான். அது விஜய் உட்பட சொல்கிறேன். உங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்கவே இல்லை. போய் அசிங்கப்பட்டு நன்றி சொல்லியிருக்கீங்க அந்த அரசுக்கு. இது அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நீங்கள் சொன்ன மாதிரி துன்பப்பட்டு துயரப்பட்டு அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து காலகையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அந்த புறமுதுக்கிட்டு ஓடினானோ இது அந்த முடிவு, காலகையன் முடிவு தான் இவனுக்கு அப்படி தான் இருக்குது. இதில் வேறு ஒரு சீக்கிரம் ஓட்டுறான்னு கேட்டால் உலகமே அதிசயிக்கிற அளவுக்கு வந்து சின்னம் கிடைக்குது. இது எங்கேருந்தா மார்ச் வரி வேன் கொடுப்பாங்க சார் இவனுக்கு சின்னம் கேட்டால் அதான் கொடுப்பாங்க. கேட்டது ஒரு கால்பந்து, அதுதான் கபடி. உலகம் இதில் எங்கே உலகம் அதிசயம் போகுது? கப்பு பிகிலு வேற என்ன சார்? ஆட்டோ இல்லை வேற என்ன கொடுப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை அவர் நடித்த படமாக கேட்டுக்கிறாருங்க. நான் சொல்ல பாருங்க, இவனுக்கு சின்னம்னு கொடுத்தா பொருத்தமான சின்னம் ஒரே ஒரு சின்னம் தான். அனில் சார். அனில் விலங்குகளுக்கு கொடுக்க முடியாது சார். இப்போ அது வேறு ஆயிடுச்சு. இப்போ இது அது டொமஸ்டிக் அனிமலாக இருக்கட்டும் வைல்டு அனிமலும் கொடுக்க முடியாதுன்னு ஆயிடுச்சு. ஏன்னா இவனுக்கு வந்து சேவலை தோரணம் கட்டி தொங்க விட்டானுங்களா ஒரு பீரியடில், அது வந்து விலங்குகள் கொடுக்கறதில்ல. வெறும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிஷினரிஸு உயிரில்லாத ஜீவனுக்கு தான் கொடுக்க முடியும். மார்ச் வரி வேன் வேணால் கொடுக்கலாம். கரெக்ட் பொருத்தமான சின்னம் அதுதான்.
சரிங்க சார். இப்போ இனிமே வந்து விஜய் நேரம் குறித்து வந்துருவார் ஒரு போராட்டம் சார். நேரம் குறித்துனா இங்கே இனிமேல் தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் அதே 5000 இல்லை கண்டிஷன்ஸ் இப்படி மாற்றுவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா விஜய் கிட்ட இருந்து மக்களை பாதுகாக்கிறது அப்படி திங்க் பண்ணுவாங்க இனிமேல். ஓகே. பாண்டிச்சேரி எப்படி திங்க் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குன்னா விஜய் கிட்ட இருந்து மக்களை பாதுகாக்கிறதுக்கு எப்படி இருக்குது அந்த மாதிரி வந்து ஒரு வந்து திட்டத்தை மாற்றுவாங்க. முன்னாடி வந்து கேட்டால் விஜயை காப்பாற்றினாங்க, இப்போ விஜய் கிட்ட இருந்து மக்களை காப்பாற்றலாம் அப்படி போடுவாங்க. அழகாக போட்டாங்க பாருங்க ஒரு ஸ்கீமு. அதுக்கு இவன் நன்றி சொல்கிறேன்னு கொஞ்சமாச்சும் வெக்கம் சூடு சொன்னருக்கா பாருங்க. இவனை நன்றி வேறு சொல்கிறானுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டிங்கன்னா சின்ன பசங்க வந்து சிக்கிடக்கூடாது இல்லையா, அவங்க சொல்லிட்டாங்க ஸ்கூல் ஆரம்பித்த பிறகு வாங்கன்ட்டாங்க. இது ஸ்கூல் ஆரம்பித்த பிறகு நீங்கள் கூட்டத்தை நடத்துங்கன்ட்டாங்க. அப்புறம் அந்த ஸ்கூல் பசங்க எல்லாம் வந்து பாருங்க எல்லா ஸ்கூல்லையும் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன தெரியுங்களா, ஃபுல் ப்ரெசென்ட் இருக்கணும், ஆப்சென்ட் யாரும் கிடையாது, லீவ் யாருக்கும் கொடுக்காதீங்க. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் நான் பேச மறந்துட்டேன். அந்த மேடை, அதாவது அந்த இடத்த சுற்றி அந்த பைக்கில் மற்ற மாவட்டத்துலேருந்து வந்தாங்க இல்லையா, தமிழ்நாட்டிலேருந்து, அவங்கள எல்லாரையும் என்ன எப்படின்னா பேக்கில் அந்த டவலெல்லாம் ஒளிச்சு வச்சுக்கின்னு பாண்டிச்சேரி டூர் வர அந்த மாதிரி வந்தாங்க. பேரட்டி பிடிச்சி பிரிச்சு கழுவிச்சு இல்லை அதுதான் எல்லையை போட்டாங்க. இது எல்லையை போட்டு நீங்கள் மட்டும் வாங்க. இது சரி ஏதோ இவனுக்கு மட்டும் இல்லை, விஜய்க்கே லேட்டாக வந்தாங்க கிடையாது. லேட்டாக அதெல்லாம் பயந்தட்டின்னு உள்ள ஓடி வந்து ப்ரோக்ராம் கேன்சல். கரூர் வந்த மாதிரி கேன்சல் வந்தாங்கன்னா லேட்டாக வந்தால் கேன்சல் ப்ரோக்ராம் கேன்சல். பின்னாடி அப்போ எப்படி பயந்துன்னு வந்தேன். இப்போ புரியுதுங்களா தமிழ்நாடு எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கரிசனத்தோட மென்மையாக நடந்துக்கிட்டாங்க சார். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனசாட்சி இல்லாமல் காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறையை வந்து நீங்கள் வந்து கொச்சப்படுத்துறீங்க, வந்து பார்த்தீங்கன்னா குறை சொல்கிறீங்க, குற்றம் சொல்கிறீங்களா. எவ்வளோ கௌரவமாக உங்களை நடத்துனாங்க. இனிமேல் உங்களுக்கு இருக்கு இது, இனிமேல் தான் உங்களுக்கு இருக்கு, இனிமேல் தான் கையை கடிச்சிட்டீங்கல்ல. நல்ல வேலை கிரவுண்டு. இந்த பாகுபலியில் இந்த சண்டை போகிறதுக்கெல்லாம் ஒரு ஸ்டேடியம் ஒன்று இருக்குது தெரியும். அதுதான் அந்த ஸ்டேடியத்தில் ரவுண்டாக மேலே உட்காந்துருப்பாங்க, ஆடியன்ஸ் உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி தான் கொடுக்கணும் சார். முழுக்க நேற்று பாண்டிச்சேரியில் நடந்த சம்பவம் எல்லாமே பாகுபலி படத்தை நினைவூட்டுற இருக்கு. விஜய் பேசுகிற பேச்சு வந்து காலகையன் பேசுகிற மாதிரியே இருந்தது சார். சரியான நடவடிக்கை சார். விஜய் பேசுறது அப்படிதான் இருந்தது. இப்போ இனிமேல் பேசும்போது காலகையன் பேசுறது தான் ஞாபகம் வரும். சிறப்பு சார். மீண்டும் பேசுவோம் சார். அணில் குஞ்சுங்க, தற்கூறிங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது இல்லையா, சொல்லக்கூடாதான் தற்கூரி சொல்கிறேன். ஜோம்பிஸ் 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 கௌரவமாக சொல்லுங்கள். ஜோம்பிஸ் எப்படி பண்ணுறான்னு பார்ப்போம். நன்றி சார். நன்றி சார்.